ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோலார் எக்லிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயரோட ஃபஸ்ட்டு சோலார் எக்லிப்ஸ் இது. இந்த சோலார் எக்லிப்ஸ் வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. இதை வந்து டோட்டாலிட்டி சோலார் எக்லிப்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது முழு சூரிய கிரகணம். நமக்கு சூரிய கிரகணம்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். சூரிய கிரகணம்ங்கிறது நிலா வந்து சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் வர்றது தான் சூரிய கிரகணம். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, இந்த டைம் வந்து முழுசாகவே வந்து சூரியனை நிலா வந்து மறைக்க போகுது. அதனால தான் இது வந்து முழு சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணத்தில் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது வந்து டைமண்ட் ரிங் மாதிரி அப்படியே உருவாகிருக்கும். அது எப்படின்னா, மூன் வந்து ஃபுல்லாக சூரியனை மறைக்கும் போது மூனில் வந்து ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும், கிரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த வழியாக வந்து சூரியனோட வெளிச்சம் கொஞ்சம் தெரிகிறதுனால அதை நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது அது அப்படியே வந்து ஒரு டைமண்ட் ரிங் மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தில் சூரியனோட கரோனாவை பார்க்கலாம். கரோனானா என்னென்னா, சூரியனோட அவுட்டர் அட்மாஸ்பியரை பார்க்கலாம். அதாவது சூரிய கதிர்கள் மாதிரி தெரியுதில்ல, அதை நம்ம நல்லா பார்க்க முடியும். இந்த சோலார் எக்லிப்ஸ் வந்து 4 நிமிஷத்துக்கு தெரியும். இந்த சோலார் எக்லிப்ஸ் டோட்டாலிட்டி சோலார் எக்லிப்ஸுங்கிறதுனால இது ஃபுல்லாகவே நிலா வந்து சூரியனை மறைக்கிறதுனால இந்த பகல் நேரமே அப்படி இருட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோலார் எக்லிப்ஸ் எங்கெங்கே பார்க்கலாம்னா, இந்தியாவில் பார்க்க முடியுமானா இந்தியாவில் பார்க்க முடியாது. இது வந்து இங்கே மெக்சிகோ, அமெரிக்கா, கனடாவில் பார்க்கலாம். இங்கே சோலார் எக்லிப்ஸ் எங்கே பார்க்கலான்னா, இது நம்ம வீட்டிலேருந்தே பார்க்கலாம். இல்லைன்னா இங்கே வந்து பப்ளிக் சென்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே போயும் பார்க்கலாம். அங்கே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்க்கிங்கு அண்ட் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இப்போவே வந்து ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. இந்த சோலார் எக்லிப்ஸை எப்படி பார்க்கலாம்? இந்த சோலார் எக்லிப்ஸை டைரெக்டாக பார்க்காம இங்கே ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கிளாஸஸ் வழியாக பார்க்கலாம். இந்த கிளாஸஸ் வந்து இங்கே ஸ்கூல்ஸ், லைப்ரரி, பப்ளிக் சென்டர் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அப்படி சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம பப்ளிக் சென்டரில் எல்லாம் போனோம்னா அங்கேயும் கிடைக்கும். இங்கே நாளைக்கு எல்லா ஸ்கூலுமே லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூல்ஸ்லேயும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வீட்டிலேருந்தே பாருங்கங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்த சோலார் எக்லிப்ஸ் வந்து யூஎஸ்ஏல வந்து இதோட 2044 நடக்க போகுது. இது ஒரு ரேர் ஈவெண்ட்டுங்கிறதுனால நிறைய பேர் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க பார்க்குறதுக்காக, யூஎஸ்ஏக்கு. இந்த டோட்டாலிட்டி சோலார் எக்லிப்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.